ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா 3 இன் 1 ஃபேனு. ஸோ இதோட யூசேஜ் என்னென்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸோ நம்மளுக்கு நல்ல பெரிய ஃபேனே ஒன்று இருக்கு. ஸோ இது கூட சார்ஜிங் கேபிள் குடுத்துட்டாங்க. ஸோ இது எப்படி காத்து வருதுங்கிறத செக் பண்ணி பார்த்துடலாம். இதுல 3 ஸ்பீடு குடுத்துருக்காங்க. இப்போ 1ல ஓடிட்டு இருக்கு. ஸோ நீங்க திரும்பி ஆன் அமுக்கும்போது நம்பர் 2ல ஓடுது. அண்ட் திரும்ப ஆன் அமுக்கும்போது நம்பர் 3ல ஓடுது. கிச்சன்ல வந்து ஃபேன் போட முடியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணவங்களுமே இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் குழந்தைங்க யாராச்சும் படிக்கிறாங்க அப்படின்னா, அவங்க ஸ்டடி டேபிள்லயுமே இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதை தாண்டி இதுல என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதை ஒரு பவர் பேங்காவுமே யூஸ் பண்ணிக்கலாங்க. ஸோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா 2 போர்ட் குடுத்துருக்காங்க. ஸோ அவுட்டு, இன்னுன்னு சொல்லிட்டு, இன் வந்து பார்த்தீங்கன்னா இதுல சார்ஜ் போடுறதுக்கு, அவுட் வந்து பார்த்தீங்கன்னா இதுல இருந்து சார்ஜ் போடுறதுக்கு. ஓகே. ஸோ இத வச்சு டைப் பி ஃபோன் யூஸ் பண்றீங்க, இல்ல வேற எதுவும் இருக்கு அப்படின்னா சார்ஜ் போடலாம். நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். ஸோ போன வீடியோல பார்த்த இந்த கேட்ஜெட்டுக்கு நம்ம சார்ஜ் போட்டு பார்த்தோம். ஸோ சார்ஜ் ஏறுது. ஸோ பவர் பேங்காவும் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேனாவுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இத வந்து பார்த்தீங்கன்னா 90 டிகிரி டில்ட் பண்ணிக்கலாம். அண்ட் காத்துமே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு 3ல நல்லாவே காத்து வருது. ஸ்பீடு 1ல வந்து அவ்வளோ சுமாரா தான் இருக்கு. பட் ஸ்பீடு 3ல நல்லாவே காத்து வருதுங்க. ஸோ இது நீங்க வாங்கணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிட்டு கமெண்ட்ல லிங்க்னு போடுங்க. இத பை பண்றதுக்கான லிங்க் உங்க டிஎம்க்கு வரும்.